கொண்டதற்காக 924 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இவர்களில் 875 பேர் ஆண்கள் ஆவர், 49 பேர் பெண்கள் ஆவர். இந்நிலையில் கோலாலம்பூர் மாநகரம் இன்னும் போலீசாரின் கட்டுப்பாட்டில் இருப்பதுடன் அமலாக்க பணி தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் கூறியிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலோர் பர்சே வாசகம் பொறிக்கப்பட்ட டி ஷர்ட்டுகளை அணிந்திருந்ததற்காக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர். மேலும் சிலர் அதே காரணத்திற்காக தேசிய பள்ளி வாசலுக்கு அருகே கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சட்டவிரோத பேரணியில் கலந்து கொள்வதற்காக பல இடங்களில் கூடியவர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகையை பாய்ச்சினர். மற்றொரு நிலவரத்தில் தேசிய பள்ளிவாசல் மற்றும் கோலாலம்பூர் ரயில் நிலையத்திற்கு அருகில் இன்று காலை 6 மணி முதலே 300க்கும் மேற்பட்ட சட்டவிரோத பேரணி ஆதரவாளர்கள் பதுங்கி இருந்திருக்கின்றனர். தேசிய பள்ளிவாசலில் கூடியிருந்தவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து அவர்களில் பெரும்பாலோர் கோலாலம்பூர் ரயில் நிலையத்தில் கூடியிருக்கின்றனர். இதனிடையே சட்டவிரோத பேரணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேட்ரியாட் பேரணி ஆதரவாளர்கள் ஜலான் புக்கிட் பின்தாங்கில் இருந்து மர்டேக்கா அரங்கத்தை நோக்கி செல்லும் வழியில் கலக தடுப்பு போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்த பேரணிக்கு அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடனும் கிளப் புத்ரா ஒன் மலேசியா தலைவர் டாத்தோ அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீமும் தலைமையேற்றனர். அனுமதி வழங்கப்படாத இந்த பேரணியில் சுமார் 500க்கும் அதிகமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். சனிக்கிழமை காலை 10 மணியளவில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த பேட்ரியாட் பேரணி குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் பிற்பகல் 1:15 மணியளவில் பர்சே ஆதரவாளர்கள் ஜலான் புக்கிட் பின்தாங்கில் இருந்து மர்டேக்கா அரங்கத்தை நோக்கி பேரணி நடத்த முற்பட்டனர். அவர்கள் ஜலான் இம்பியில் கூடி பின்னர் அவர்களின் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கினர். இருப்பினும் ஜலான் புடுவுக்கு நுழைந்த அந்த பேரணி கும்பலை கலக தடுப்பு போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் அங்கு சலசலப்பு மூண்டது. சுமார் 5 நிமிடங்களுக்கு பின்னர் பிற்பகல் 1:40 மணியளவில் பேட்ரியாட் ஆதரவாளர்களும் தங்கள் பேரணியை தொடங்கினர். எனினும் அவர்களையும் கலக தடுப்பு போலீசார் ஜலான் புடுவில் தடுத்து நிறுத்தினர். இந்த பேரணியில் அம்னோ இளைஞர் பிரிவின் தகவல் பிரிவு தலைவர் டாக்டர் ஸ்ரீ ரிசால் மேரிகான், அம்னோ இளைஞர் பிரிவு உதவி செயலாளர் டாக்டர் மகத் ஃபிர்டவுஸ் மகத் ஜுனீர், அம்னோ இளைஞர் பிரிவு செயலவை உறுப்பினர் லோக்மான் அடாம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். நாட்டை தற்காப்பதில் தமது அணி முன்னிலை வகிக்கும் என்பதோடு பர்சே நியாயமான தேர்தலை கோரவில்லை, மாறாக அதன் செயல்பாட்டில் ரகசிய நோக்கங்கள் மறைந்திருக்கிறது என்று கைரி கூறினார். பேட்ரியாட் அணியினர் சலாமத் மலேசியா, ஹிடோப் ரயாட் என்று முழக்கமிட்டதோடு இனிலா பாரிசான் கீதா என்ற பாடலையும் பாடி தங்கள் பேரணியை தொடக்கினர். எனினும் ஜாலான் புடுவை சென்றடைந்த போது கலக தடுப்பு போலீசார் கண்ணீர் புகையையும் ரசாயனம் கலக்கப்பட்ட நீரையும் பயன்படுத்தி பேட்ரியாட் கூட்டத்தை கலைக்க முயன்றனர். சுமார் 2:45 மணியளவில் அசீஸ் மற்றும் லோக்மான் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் கைரியும் மகத் ஃபிர்டாஸும் கைது செய்யப்பட்டனர். இதில் சில ஆதரவாளர்களும் கைது செய்யப்பட்டனர். சுமார் மாலை 4:20 மணியளவில் ஜலான் புக்கிட் பின்தாங்கில் நிலைமை வழக்கு நிலைக்கு திரும்பியது. கேஎல் சென்ட்ரல் வளாகத்தில் இருந்து பேரணியை தொடங்கவிருந்த போது எதிர்க்கட்சி தலைவர்களில் சிலரும் சட்டவிரோத பேரணி தலைவர் டாக்டர் அம்பிகா சீனிவாசனும் இன்று பிற்பகலில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. பிற்பகல் 3 மணியளவில் கைது செய்யப்பட்ட இவர்களில் பாஸ் கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங்கும் அடங்குவார். எதிர்க்கட்சி தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதில் கைது செய்யப்படவில்லை. கேஎல் ஹில்டன் ஹோட்டலில் இருந்து கேஎல் சென்ட்ரல் வளாகத்திற்கு வந்த இவர்கள் அனைவரும் இங்கிருந்து தங்கள் சட்டவிரோத பேரணியை தொடங்க முனைந்த போது கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. பாஸ் கட்சி உதவி தலைவர் டாக்டர் மஹ்பூஸ் உமார், பீகேர் கட்சியின் தியான் சுவா உட்பட பலரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் முகமது சாப்பு ஜலான் மகாமேருவிலும் குவாந்தா நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபுசியா சாலே கேஎல் சென்ட்ரலிலும் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே ஜலான் புக்கிட் பின்தாங்கில் சட்டவிரோத பேரணிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் கைரி ஜமாலுடன் மற்றும் அம்னோ புத்ரா பிரிவின் தலைவர் டாக்டர் அசீஸ் ரஹீமும் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே சட்டவிரோத பேரணியை தொடரக்கூடாது என்ற நீதிமன்ற ஆணையை தமது தரப்பு மதிப்பதாக பிரகாசா துணைத் தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அபு பாக்கர் கூறியிருக்கின்றார்.